வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையம்ஃப் உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்க்ராம்பிளர் 400X பைக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இன்னைக்கு லைனப்பில் இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023 லான்ச் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஸ்க்ராம்பிளர் 400X பைக் இது. ட்ரையம்ஃப் வந்து இந்தியாவில் பஜாஜ் கூட வந்து ஒரு டைப் வச்சு மேட் இன் இந்தியா கான்செப்டில் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேயே வந்து 2 பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் 400 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டாவது பைக் வந்து இந்த ஸ்க்ராம்பிளர் 400X அப்படின்னு சொல்லிட்டு 2 பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 400cc பைக்ஸ் தான். ஒரு பைக் வந்து நார்மலான பைக், இந்த பைக் வந்து நமக்கு அட்வென்ச்சர் பைக் 2 இருக்குது. இதில் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்பீட் 400 உடைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்க்ராம்பிளர் 400X வண்டியுடைய வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். வணக்கம் மக்களே, இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராம்பிளர் 400X பைக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. எப்பவும் போலவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியோடைய ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியுடைய ஹெட் லைட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியுடைய ஹெட் லைட் வந்து நமக்கு ஃபுல் எல்இடி ஹெட் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிஆர்எலும் நமக்கு வந்துடுது, எல்இடியில் இருக்குது. இந்த ஹெட் லைட் வந்து நமக்கு ஸ்பீட் 400 உள்ள அதே சேம் ஹெட் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட் லைட்டுடைய அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு கிரில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் பைக்னால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே நமக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோடைய டோன் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு ஃபுல் எல்இடியில் வந்து டோன் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ஸ்பீட் 400 உள்ள அதே டோன் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு அழகு சேர்க்கிறமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் உள்ள சஸ்பென்ஷன், இந்த கோல்டு கலரில் உள்ள சஸ்பென்ஷன் தான் இந்த வண்டிக்கு வந்து ஒரு சூப்பரான அழகை வந்து எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். 43 mm திக்னஸ் உள்ள யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்லேயே நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸும் பிளேஸ் ஆகி இருக்கு. இந்த சஸ்பென்ஷனுடைய டிராவல் டைம் வந்து நமக்கு 150 mm வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட்ல உள்ள வீல், இந்த வண்டியில் நமக்கு 100/90 19 inches டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நமக்கு வண்டியுடைய ஃப்ரண்ட்ல வந்து இருக்கு. அலாய் வீல் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. டிஸ்க் பிரேக் நமக்கு 320 mm திக்னஸ் உள்ள டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸ்பீட் 400 நமக்கு 300 mm கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு 320 mm வந்து டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து வந்துடுது. ஒரே ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் வந்து இந்த வண்டி அவைலபிளும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள மட்கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரே கலரில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் வீலுக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு முன்னாடி இங்கே வந்து நமக்கு வண்டியுடைய ரேடியேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் வந்து ஒரு மேசிவான சைஸில் ரேடியேட்டர் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வண்டியுடைய இன்ஜின் இருக்குது. இந்த வண்டி வந்து ஒரு 400cc இன்ஜின், 398cc லிக்விட் கூல்டட் இன்ஜின் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 40 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. 37.5 Nm ஆஃப் டார்க்கோட உள்ள ஒரு இன்ஜின் இருக்குது. இன்ஜின் கேசிங் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிளாக் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரையம்ஃப் லோகோ வந்து நம்ம இன்ஜினில் வந்து பார்க்கலாம். நல்லா வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ப்ரீமியம் வந்து நமக்கு இங்கேயுமே தெரியும். ப்ரீமியம் பிராண்ட் அப்படிங்கிறது நம்ம இதுலேயுமே வந்து பார்க்கலாம். ஃபுட் ஸ்பெக்ஸ், இந்த ஃபுட் ஸ்பெக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து அட்வென்ச்சர் பைக்னால அந்த அட்வென்ச்சர் ஃபுட் ஸ்பெக்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் டோர், அதில் வந்து நமக்கு ஸ்க்ராம்பிளர் 400X உடைய பேட்சிங் இருக்குது. டேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த டேங்க் பேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டியூவல் டோனில் இருக்குது. இந்த ஸ்க்ராம்பிளர் 400X வந்து மொத்தம் வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. ரெட் கலர் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் பிளாக், க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேங்க் பேட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து அந்த ஹீட் டிடெக்ஷன் இது பண்ணுறதுக்காக வந்து இந்த டேங்க் பேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பீஸ் எக்ஸாஸ்ட்டாக வருது. இன்ஜின்லேருந்து நமக்கு சிங்கிள் பீஸாக வந்து அவுட்லெட் வந்து நமக்கு அவுட்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 அவுட்லெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். வண்டியுடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறது வண்டியுடைய ரைட் சைட் ரியர் வியூ. பொதுவாகவே நம்ம ஊரில் உள்ள வண்டிகளில் வந்து நம்ம இந்த செயின் டிரைவ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துருப்பீங்க.
ஆனால் இந்த ட்ராம்புடைய ஸ்பீட் 400ம் சரி 400Xலையும் சரி நமக்கு அந்த செயின் டிரைவ் வந்து வண்டியுடைய ரைட் சைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ரைட் சைடில் செயின் டிரைவ் இருக்குது. ரியரில் உள்ள டயர்ஸ் வந்து நமக்கு 140/80 17 இன்ச்சஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நமக்கு வண்டியுடைய ரியரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டயர்ஸும் நமக்கு அட்வென்ச்சர் அந்த டயர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. வண்டியுடைய ரியர் போர்ஷன், ரியரில் உள்ள டெயில் லைட் வந்து நமக்கு எல்இடி ரியர் டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுடைய அந்த பேக்கில் வந்து நமக்கு ட்ராம்புடைய பேட்சிங் இருக்குது. ரியரில் நமக்கு அப்படியே இந்த ரியரில் உள்ள இந்த மட் ஃப்ளாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் 400ல் உள்ள சேம் அதே தான் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டோன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ், ரிஃப்ளெக்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே தான் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் மட்கார்ட் இதுவும் நமக்கு 2 வண்டிலையும் ஒரே டிசைனில் நமக்கு இருக்குது. அடுத்து வந்து நம்ம லெஃப்ட் சைடில் பேக் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு மட்டும் இருக்குது. அதில் வந்து லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் எதுவும் இல்லை. லெஃப்ட் சைட்லேயே அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்க் பிரேக் இருக்குது. ரியரில் 230 mm திக்னஸ் உள்ள டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு மோனோசாக் அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. அட்ஜஸ்டபிள் மோனோசாக் அப்சர்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் உள்ள அந்த சஸ்பென்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 150 mm அந்த ட்ராவல் டைம் உள்ள சஸ்பென்ஷன் வந்து நமக்கு இதுலேயும் ரியர்லையும் வந்துடுது. பில்லியனருடைய ஃபுட் ஸ்பெக் பார்க்கலாம். இதுவும் நமக்கு நல்லா வந்து அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து அந்த அதுலேயும் தெரியும். அதுலேயும் கூட நமக்கு ட்ராம்புடைய லோகோ வந்து நமக்கு பார்க்கலாம். ஃபுட் ஸ்பெக்ஸ், டிரைவருடைய ஃபுட் ஸ்பெக்ஸ், சிங்கிள் பீஸ் கியர் லிவர் வந்துடுது. 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது. அந்த சைட் டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ராம்ப்ளர் 400X அப்படிங்கிறது வந்து ஸ்டீல் பிளேட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய சீட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியில் நமக்கு ஸ்பிளிட் சீட்ஸ் இருக்குது. கிராப் ரயில், அலுமினியம் கிராப் ரயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் சீட் வந்துடுது. நமக்கு ஸ்பீட் 400ல் சிங்கிள் சீட், இதில் நமக்கு ஸ்பிளிட் சீட்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. வண்டியுடைய ஃபியூல் டேங்க் வந்து பார்த்துட்ருக்கோம். 13 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. அந்த ஃபியூல் கேப் வந்து நமக்கு டேங்க்குடைய அந்த ரைட் சைட் கார்னரில் வந்து நமக்கு ஃபியூல் கேப் இது வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீட் 400லையும் 400X இந்த வண்டிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே சேம் சிமிலரான ஒரே கீ தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் வந்து நமக்கு அனலாகில் இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஜிட்டலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நியூட்டர் என்கிறது நியூட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் கியர் பொசிஷன் வந்து நமக்கு அதில் தான் காட்டும். ஸ்பீட் வந்து நமக்கு அனலாகில் கொடுத்துருக்காங்க. நியூட்டர் இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலாக ட்ராம்புடைய லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸில் வந்து நமக்கு இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்விட்சஸ் வந்து நமக்கு லெஃப்ட் சைட் ஹேண்டில் பாஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இந்த பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்பீட் 400ல் உள்ள அதே பட்டன்ஸ் தான் வந்து நமக்கு இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு லைட்ஸுடைய கண்ட்ரோல், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் ஸ்விட்ச், பாசிங் லைட் எல்லாமே நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நக்கல் கார்டு வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது. இது வந்து அட்வென்ச்சர் பைக்னால நமக்கு இந்த நக்கல் கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் ஹேண்டில் பாரில் நமக்கு ஆக்சிலரேட்டர் வந்துடுது. கில் ஸ்விட்ச், ஹசார்ட் ஸ்விட்ச் கொண்டான பட்டன்ஸ் நமக்கு இங்கே வந்துடுது. எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் பட்டன் வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. மிரர்ஸ் வந்து நமக்கு நார்மலான மிரர்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வண்டியுடைய அந்த சீட்டில் வந்து உட்காந்து அதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த ஸ்க்ராம்ப்ளர் 400X உடைய அந்த சீட்டிங் ஹைட் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 835 mm வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 5.10 feet ஹைட் இருப்பேன். நான் உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கே வந்து ஒரு சைடு கால் தான் வந்து நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு சைடு கால் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. என்னோட அந்த ஃப்ரண்ட் கால் நுனி மட்டும்தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. 5.5க்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த வண்டி வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கவங்க கொஞ்சம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட வெயிட் வந்து நமக்கு 185 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.